வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால், ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். இதனால் புத சுக்கிர யோகம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. இதனால் என்ன நடக்கும் என்றால், புனித பயணங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் இல்லத்திலும் உள்ளத்திலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய பல விஷயங்கள் நடக்கப் போகிறது. கடன் சுமை குறையப் போகிறது. தொழில், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களை நாடி வரப்போகிறது. உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதுதான் இந்த மாதம் முழுவதுமே நடக்கப் போகிறது. மாதம் பிறக்கும் பொழுதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே சமயம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி முதல் அவர் வக்ரம் பெறவும் போகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை தரும். நல்ல சம்பவங்கள் பலவும் இல்லத்தில் நடக்கும். எந்த காரியமும் தொய்வில்லாமல் உடனுக்குடன் நடந்துவிடும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். திருமண முயற்சிக்கு ஏதாவது வீட்டில் உள்ளவர்களுக்கு செய்தீர்கள் என்றால் அது எல்லாம் கைகூடும். உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யும் பொழுது புகழ் பெறுவீர்கள். தாயின் உடல் நலம் சீராகும். இடம் பூமி வாங்கும் முயற்சி கைகூடும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். மொத்தத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைத்து கொண்டிருந்தீர்களோ ஒரு விஷயத்திற்காக, அந்த விஷயம் இப்பொழுதே உங்களுக்கு உடனுக்குடன் நடந்துவிடும். கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வெற்றிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது அடுக்கடுக்காக நற்பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அண்ணன் தம்பிக்குள் இருந்த அரசல் புரசல்கள் எல்லாம் மாறி பாகப்பிரிவினைகள் எல்லாம் சுமூகமாக முடியும். சுக்கிரமங்கல யோகம் இருப்பதால் மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொருளாதார நிலை சீராகும். வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரம். கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி தனுசு ராசிற்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளில் இழப்புகள் ஏற்படாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாகும். தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இல்லத்தில் கெட்டி மேளம் கொட்டும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் எல்லாம் அகன்றுவிடும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பணிபுரியும் இடத்தில் அல்லது நீங்கள் உட்கார்ந்து தொழில் நடத்தக்கூடிய இடத்தில் பல சலுகைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ ஏதோ ஒரு உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் நிம்மதி என்பது இருக்கும். எதையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய காரியங்களில் எல்லாம் கூட உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும். ஆக கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த கார்த்திகை மாதம் என்பது அற்புதமான பல பலன்களை உங்களுக்கு தர காத்திருக்கிறது. இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து இந்த மாதத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வாழ்க்கையை செம்மையாக வாழ சந்தோஷமாக இருக்க உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் இந்த கார்த்திகை மாதம் வாரி வழங்கப் போகிறது. இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.